ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமத் வரவர முனையே நமக. ஸ்ரீ பாலதன்வி குரவே நமக. அனைவருக்கும் நமஸ்காரம். ஸ்ரீயப்பதியான சர்வேஸ்வரனுடைய கல்யாண குணங்களை கொண்டாடுவது திருப்பாவை. அந்த திருப்பாவையிலே ஆச்சாரிய அனுபவமாக ஆச்சாரியர்களுடைய சில ஐதிஹ்யங்கள் வார்த்தைகளை நாம் இந்த மார்கழியிலே பூர்வாச்சாரியர்களின் திருவாய்மொழிகள் என்ற தலைப்பிலே அனுபவித்துக் கொண்டு வருகின்றோம். அந்த வகையில் இன்றைய தினம் 21வது நாள் ஏற்றக்கலங்கள் அப்படிங்கிற பாசுரம். இந்த பாசுரத்திலே வள்ளல் பெரும் பசுக்கள்னு காட்டப்பட்டிருக்கு. இதற்கு வியாக்கியானம் இடும் பொழுது வியாக்கியாத்தாக்கள் உரையாசிரியர்கள் சொல்வது என்னன்னா, வள்ளல் தன்மையுடைய பசுக்கள். வள்ளல் தன்மைனாக்க ஜெனராசிட்டின்னு சொல்றோம் இல்லையா? பாலை கொடுப்பது பிறருக்கு உபகாரம் என்று நினைத்திராமல் தனக்கு பேராக நினைத்து பாலை கொடுக்கக்கூடிய பசுக்களாம். அப்போ எந்த பிரதி உபகாரமும் எதிர்பார்க்காமல் கொடுக்கக்கூடியவை, அததான் செல்ஃப்லெஸ்னு சொல்றோம் இல்லையா? அப்படி இருந்ததாம் கோகுலத்திலே இருந்த பசுக்கள் அனைத்தும். இதைத்தான் உதாரத்தன்மைன்னு சொல்றோம். அந்த உதாரத்தன்மை தனக்கு சுவாபாவிகமாக கொண்டுள்ள பசுக்கள். அதனால வள்ளல் பெரும் பசுக்கள்னு அதை கொண்டாடுறோமே. இதை போல உண்மையான வள்ளல் பெரும் பசுக்கள் நம்முடைய வாழ்க்கையிலே யாருன்னு கேட்டாக்க சாக்ஷாத் ஆச்சாரியர்கள் தான். ஏன் அப்படின்னா, நம்ம சம்சாரத்துல இருக்கோங்கிறதே நமக்கு தெரியாது. ஆனாலும் நம்ம கஷ்டப்பட்டு இருக்கோமே அப்படிங்கிறத நினைத்து வருந்திக்கூடிய ஆச்சாரியர்கள் நமக்காக, நம்முடைய உஜ்ஜீவனத்துக்காக ரகசியங்கள் அனைத்தையும் கொடுத்தாலல்லது தரிக்க மாட்டார்கள் என்றும் விதமாக அள்ளி 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 வள்ளல் தன்மையுடன் கொடுப்பதனால் அந்த ஆச்சாரியர்களே வள்ளல் பெரும் பசுக்களாக இருக்கின்றார்கள். ரொம்ப அழகா ஆச்சாரிய ஹிருதயத்திலே சுவாமி அழகிய மணவாள பெருமாள் நாயனார் ஒரு சூத்திரத்திலே காட்டுகின்றார், மேகம் பருகின சமுத்திராம்பு போலே என்று. அதாவது மேகத்தினுடைய ஸ்வபாவம் என்னது? வர்ஷிப்பது. தடுக்கவே முடியாது. கொண்டு வந்த ஜலத்தை மொத்தத்தையும் கொட்டி தீர்த்துட்டு தானே போகும். அதைப்போல நம்முடைய ஆச்சாரியர்களும். அதே தானே ராமானுஜ நூற்றந்தாதியிலே சுவாமி திருவரங்க தமுதனார் காட்டுகின்றார். விளக்கிய மேகத்தை மேவும் நல்லோர் என்று எம்பெருமானார் எப்பேற்பட்டவர்னாக்க மேகத்தை போலே வர்ஷித்து 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 ரகசியங்களை சொல்லி ஞானத்தை நமக்கு ஊட்டி நம்மை எப்படியாவது உஜ்ஜீவிக்க வேண்டும் என்று இருக்கக்கூடியவர்கள். இந்த இடத்துலதான் ஆறாயிரப்படியிலே மறுபடியும் அழகிய மணவாள பெருமாள் நாயனார் இந்த இடத்துல ஸ்தோத்திர ரத்னத்திலே சுவாமி ஆளவந்தாருடைய ஒரு ஸ்லோகத்தை மேற்கோளாக காட்டுகின்றார். இது எந்த ஸ்லோகம்னாக்க 4வது ஸ்லோகம். ஸ்தோத்திர ரத்னம் நிஜமாகவே ஒரு ரத்னம் தான் இல்லையா? அதுல சுவாமி ஆளவந்தார் பராசர மகரிஷியை உதாரர் என்று கொண்டாடுகின்றார். அதாவது வள்ளல் தன்மை உடையவர் என்று கொண்டாடுகின்றார். ஸ்தோத்திர ரத்னத்துக்கு வியாக்கியான சக்கரவர்த்தியான சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை அவர்களுடைய வியாக்கியானம். அவர் இதை எப்படி அன்வயப்படுத்தணும்னு நமக்கு காண்பிக்கிறார். உதாரஹா யஹா சித் அச்சித் ஈஸ்வர தத் ஸ்வபாவ போகஹா. அதாவது யார் உதாரர் அப்படின்னு கேட்டா, சாக்ஷாத் இந்த மகரிஷி தான். எப்பேற்பட்டவர், எதற்காக உதாரர்னு சொன்னா, சித் அச்சித் மற்றும் ஈஸ்வரன் இவர்களுடைய தன்மை என்ன? இந்த 3 தத்துவங்கள் தான் நமக்கு முக்கியம் இல்லையா? இந்த 3 தத்துவங்கள், இந்த தத்துவங்களுடைய தன்மை என்ன என்பதை மட்டும் காட்டாமல், உபவர்க்க தத் உபாய கதிகி, அந்த ஈஸ்வரனை அடைவதற்கான வழிகள் என்ன என்பதையும் நமக்கு காட்டி, மோக்ஷம்னா என்ன, அந்த மோட்சத்துக்கான சாதனங்கள் என்ன, ஜீவன் செல்லும் கதி என்ன என்று அதையும் காட்டி, தத்வேன சந்தர்ஷேன, இதை எப்படி காட்டினார் என்றால், உள்ளபடி நன்கு தானும் விளங்கிக் கொண்டு நமக்கும் புரியும்படியாக காட்டினார். அதுலயும் எதுல காட்டுறாருனாக்க புராண ரத்னம்னு சொல்லக்கூடியது. ஸ்தோத்திர ரத்னத்துல புராண ரத்னம்னு சுவாமி ஆளவந்தார் எதை கொண்டாடுறாருனாக்க, சாக்ஷாத் ஸ்ரீ விஷ்ணு புராணத்தை. நமக்கு அநேக பிரமாணங்கள் விஷ்ணு புராணத்துல இருந்து தான் கிடைக்கிறது இல்லையா? அப்பேற்பட்ட அந்த புராணத்தை நிரமீமீத என்று அருளினவர் யாருனாக்க இந்த பராசர மகரிஷி. அப்பேற்பட்ட தஸ்மை பராசராய நமக, அப்பேற்பட்ட முனியை நான் வணங்குகின்றேன் என்று காட்டினார், என்று அருளி செய்தார். இப்போ இந்த இடத்துல விஷ்ணு புராணத்துல அப்படி என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, சித்தினுடைய ஸ்வபாவம் என்ன தெள்ள தெளிவாக சொல்லிட்டு வர்றார் பராசர முனி. சித்தினுடைய ஸ்வபாவம் ஆத்மா சுத்தோ, ஆத்மம் சுத்தமயமானது, எதனாலையும் அதை மாற்ற முடியாது. அதே போல அக்ஷரகா, அழிக்க முடியாது. சாந்தோ, பசி தூக்கம் இவற்றினால் பாதிக்கப்படாது. நிர்குணகா, சத்வ ரஜோ தமோ குணங்களுக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடியது. பிரகிருத்தே பரஹா, பிரவிருத்த பச்சையோ நாஸ்ய, அதற்கு மேலாக விகாரமற்றது, குறைவதோ பெருகுவதோ கிடையாது. இதற்கு மேல ஏகஸ்யாகில ஜந்துஷு என்று ஆத்மா எப்பேற்பட்டதுன்னா,
ஒரு தேவனுக்குள்ள இருந்தாலும் சரி, மனுஷனுக்குள்ள இருந்தாலும் சரி, திரியக்கு ஸ்தாவரம் என்று எதற்குள்ள இருந்தாலும் ஆத்மா மாற்றத்தை அடையாது. பிரகிருதி சம்பந்தத்தினாலே இந்த பிறவிகள் வேற வேற விதமாக காணப்பட்டாலும் அதனுள்ளே இருக்கக்கூடிய ஆத்மா எந்த மாற்றத்தையும் அடையாமல் இருக்கக்கூடியது என்று இந்த சித்தினுடைய தத்துவத்தை இவ்வளவு அழகாக அதனுடைய ஸ்வபாவத்தை வெளிக்காட்டினார் ஸ்ரீ விஷ்ணு புராணத்திலே. அதே போல அச்சித்தினுடைய ஸ்வபாவம் என்ன? திரிகுணம் என்று சத்வ ரஜோ தமங்குளுடைய ஒரு கலவையாக இருக்கக்கூடியது இந்த அச்சித். அதே போல தத் ஜெகத் யோனிகி, இந்த பிரகிருதிக்கு காரணமாக மூல பிரகிருத்தின்னு சொல்றோம் இல்லையா, அப்படி இருக்கக்கூடியது அச்சித். அனாதிகி, அதற்கும் அழிவு கிடையாது, ஆதி கிடையாது. அதே போல விகார ஜனனீம் என்று மாற்றங்கள் விகாரம் அடைவதற்கு இதுவே காரணமாக இருக்கு. அதற்கு மேல அக்ஞாம் என்று ஞான சூன்யமாக இருக்கு என்று இந்த அச்சித்தை பற்றியும் விளக்கினார் ஸ்ரீ விஷ்ணு புராணத்திலே. அதே போல ஈஸ்வரனுடைய தன்மை, அந்த ஈஸ்வரன் யார் என்பதையும் காட்டுகின்றார். ஈஸ்வரன் தான் பரமாத்மா. அந்த பரமாத்மா எப்பேற்பட்டவர்? பரஹா பராணாம் பரமஹா பரமாத்மா ஆத்ம சம்ஸ்தித்தாக ரூப வர்ணாதி நிர்தேச விசேஷன விவர்ஜிதா என்று இந்த பரம்பொருளானவர் ஒரு நாமத்துக்கோ ஒரு வர்ணத்துக்கோ ஒரு ஒரு லிமிட்டிங் குவாலிட்டிஸ்னு சொல்றோம் இல்லையா, அது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவராக இருக்கின்றார். சர்வத்திர அசௌ, எல்லா இடங்களிலும் இருக்கக்கூடியவர். சமஸ்தாஞ்ச வசதி, எல்லா இடங்களிலும் வசிக்கக்கூடிய அவர் யாருனாக்க வாசுதேவஹா இதி பரிபத்தியதே என்று அப்பேற்பட்டவன் வாசுதேவன் என்று அழைக்கப்படுகின்றான் என்று அந்த ஈஸ்வர தன்மையும் சொல்லி தத் ஸ்வபாவகா, அதைத்தான் சுவாமி ஆளவந்தார் தத் ஸ்வபாவகா என்று. இதுதான் 3 தத்துவங்கள்னு சொல்லதோடு நில்லாமல் அந்த 3 தத்துவங்களுடைய ஸ்வபாவங்களையும் எடுத்து காட்டினார் சுவாமி பராசர மகரிஷி. அதற்கு மேல போகஹா, போகஹானாக்க சப்த ஸ்பருஷ ரூப ரச கந்த, கண்ணு காது மூக்கு நாக்கு தொக்குன்னு சொல்லக்கூடிய கர்மேந்திரியங்கள். இந்த கர்மத்தினுடைய தாக்கம், கர்மேந்திரியங்களுடைய தாக்கம் யாருக்கெல்லாம் இருக்குன்னா, ஒரு சின்ன எறும்பிலிருந்து பிரம்மா வரைக்கும் எல்லாரும் இதை கொண்டு தான் அனுபவங்களை, இந்த கர்மாவை கழிக்கிறா கர்மாக்களை அனுபவிக்கின்றார்கள் என்று அந்த போகத்தையும் காட்டி, உபவர்கனாக்க மோக்ஷம் இல்ல ஆத்ம பிராப்தி பகவத் பிராப்தி, அந்தந்த ஆத்மாக்கு எதேதோ ஒரு கதின்னு வச்சுட்டு இருக்கோம், இங்க சென்று அடையணும்னு ஒரு புருஷார்த்தத்தை வச்சுட்டு இருக்கோம் இல்லையா, அதையும் காட்டி தத் உபாய கதிகி, அதை அடைவதற்கான வழி பகவத் பிராப்தி, அதை அடைவதற்கான வழி இந்த இடத்துல பிரபன்னனாக இருந்தால் சரணாகதி செய்ய வேண்டும், கர்மஜான பக்தி யோகங்கள் என்ன என்று இவை அனைத்தையும் காட்டி, இதற்கு மேல இதெல்லாம் எப்படி காட்டினார்னாக்க உதாரணாக இருந்து உதாரகா என்று காட்டினார். அதாவது சம்சாரிகள் கேட்காமலேயே அவரும் எந்த பிரதிபலனும் எதிர்பாராமல் நம் துக்கத்தை கண்டு உபகரித்தார் இல்லையா, இது எப்படினாக்க அந்த மேகத்தை போலே வர்ஷித்தார். அதனால தான் உதாரகா. அப்பேற்பட்ட பராசராய, பராசராயங்கிற வார்த்தைக்கே பர கூட்டல் ஷராயன்னு பிரிச்சுக்கணும். பர அப்படின்னாக்க யாரெல்லாம் பரன்னு இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்குனாக்க வேதத்தை ஒப்புக்கொள்ளாத பாஹ்யர்கள், அதே போல வேதத்தை தப்பாக அர்த்தம் செய்யக்கூடிய குதிருஷிகள் என்று இவர்களெல்லாம் பர. இவர்களுக்கு ஒரு அம்பாக இருந்து அதை அழித்து வைதிக, அதாவது ஷராய அம்பாக இருந்து இவர்களை அழித்து இந்த வைதிக சத் சம்பிரதாயத்தை நிலைநாட்டியவர் பராசரர். அப்பேற்பட்ட அந்த பராசரர், அப்பேற்பட்ட அந்த உதாரரை அடியேன் வணங்குகின்றேன் என்று சுவாமி ஆளவந்தார் அருளி செய்தார். அப்போ உதாரர்னு எப்படி கொண்டாடுறாரோ அதே போல இந்த இடத்திலே இந்த கோகுலத்தின் பசுக்கள் மட்டும் வள்ளல் பெரும் பசுக்கள் அல்ல, நம்முடைய ஆச்சாரியர்கள் எல்லாரும் வள்ளல் பெரும் பசுக்கள் தான். அதே போல எம்பெருமானும் வள்ளல் பெரும் பசுக்கள் தான். ஏன்னா தன் பேராக கொடுக்கும் அவை, அவர்களுக்கு பேரு என்று நினைத்து எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் நம்மை உஜ்ஜீவிக்க வேண்டும் என்பதற்காக வர்ஷிக்கக்கூடிய வள்ளல் பெரும் பசுக்களை வணங்கி அமைகின்றேன். நாளை தினம் அடுத்த பாசுரத்துடன் சந்திக்கின்றேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.